பெண்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய புறத்துலேருந்து எந்த செலவும் கிடையாது திருமணத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் குர்ஆனில் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்க விஷயம் என்ன தெரியுமா? பெண்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். பெண்கள் மகரை கேட்டு பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. மகர் கொடுக்குறோம் இல்லவா ஆண்கள், அதை கேட்டு பெறுவதற்கு எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்வதற்கும் உரிமை இருக்கிறது. எனக்கு இவ்வளோ கொடுத்தா நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்காக வேண்டி வரம்பு மீறியும் செல்லக்கூடாது. அதுக்கும் மார்க்கத்தில் நடுநிலையான ஒரு அளவு இருக்கிறது. அப்போ ஒரு பெண் எனக்கு ஒரு மாப்பிள்ளையால் கொடுக்க முடியாத 1 கோடி வேணும் 2 கோடி வேணும், அப்போ தான் என்னை திருமணம் முடிக்க முடியும் அப்படின்னு அவள் சொல்லலாம். ஆனால் இந்த வரம்பு நிலை இருக்கிறதா இதுவும் கண்டிக்கப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க கண்டிச்சிருக்காங்க. அது மாதிரி மகரை ரொம்ப வரம்பு மீறி கேட்குறாங்க, மகர் அவங்களுக்கு கேட்குற உரிமை இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அது வரம்பு மீறியும் போயிடக்கூடாது, ஒரு அளவுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட்டடையும் நடுநிலையை என்ன செய்கிறது மார்க்கம் விரும்புகிறது. ஆனால் பெண்களுக்கு இந்த உரிமை இருக்கிறது. பெண்களுக்கு மகரை கேட்டு பெறுகின்ற அந்த உரிமையை இஸ்லாம் என்ன செய்கிறது, பெண்களுடைய கையில் கொடுத்திருக்கிறது, பெண்களிடத்தில் கொடுத்திருக்கிறது. அதனால தான் பெண்கள் புறத்துலன்னு பார்த்தா எந்த செலவும் கிடையாது. ஒரு திருமணம்னா இன்னைக்கு பார்த்தோம்னா அதை மையப்படுத்தி தான் நிறைய செலவினங்கள். அதுக்காக வேண்டி தான் அவர் என்ன செய்கிறாரு, காலம் முழுக்க சம்பாதிக்கிறார். அத்தா வெளிநாட்டில் போய் அங்கே போய் சொந்த வீட்டை விற்று எவ்வளவு அதுக்கு பின்னால் நடக்கின்ற பிரச்சனைகள் தெரியுமா? பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு அதற்கு பின்னால் அவர் வெளிநாட்டில் போய் படுற கஷ்டங்கள், சொந்த வீடை விற்கிற சூழ்நிலைகள் பல இடங்களில் வட்டி பாவம் என்று தெரிந்தும் கொண்டு அங்கே போய் என்ன செய்கிறாங்க, வேறு வழி இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் போகிறார்கள். இந்த நிலைக்கெல்லாம் யாரு காரணம்? இது சமூகத்தில் எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. பேசுகிற எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு இடத்துல இது மாதிரி பாதிப்பு நடக்கிறதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பில் பங்கு இருக்கிறது. அதில் எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. காரணம் என்ன? இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இஸ்லாம் அப்படிங்கிற இந்த வரதட்சணை அப்படிங்கிறது இங்கே நம்ம நாட்டுகளில் உண்டான ஒரு பழக்கம் தான். அதுவும் தமிழகத்திலையும் கேரளாவிலையும் தான் புள்ளி விவரங்கள் என்ன செய்கிறது அதிகமாக இது பயன்பாட்டில் இருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய சட்டங்களும் தனியாக இருக்கிறது, இதுக்கு தண்டனை அது இதுன்னு இருக்கிறது, எல்லா சட்டங்களும் இருக்கிறது. ஆனால் எல்லா பக்கமும் என்ன செய்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இதை ஒருபோதுமே நமக்கு என்ன செய்யலை, அனுமதி கொடுக்கல. ஏன்னா இப்படி ஒன்றே கிடையாது, இப்படி ஒரு கான்செப்டே இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் அரபு நாடுகளில் ஆண்கள் நிறையா பேர் கல்யாணம் முடிக்காமல் ரொம்ப தேங்கி போயிருப்பாங்க. இங்கே பெண்களுக்கு நகை போட்டு கட்ட முடியல, அதனால் சொல்லி கொமர் காரியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பள்ளிகள் வர நிறைய இடங்களில் போய் நிற்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா, சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் அல்லவா. ஆனால் அரபு நாடுகளில் ஆண்கள் போகிறாங்க, ஏன்னா மகர் அவங்க டைட் வைக்கிறாங்க. பெண்களுடைய புறத்துலேருந்து எனக்கு இவ்வளோ மகர் வேணும், இவ்வளோ மகர் கொடுத்தா தான் நாங்கள் திருமணம் முடிப்போம் அப்படின்னு மகரில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய உரிமையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கெடுபடியாக இருக்கிறாங்க. இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ இஸ்லாம் மகரைத்தான் சொல்லுகிறதே தவிர பெண்களுடைய புறத்திலிருந்து எந்த விதமான செலவினங்களும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது.